மார்வல் யூனிவர்ஸில் இருக்கிற நம்ம அண்ணன் கேப்டன் அமெரிக்காவுக்கும் தி பாய்ஸ் யூனிவர்ஸில் இருக்கிற நம்ம விண்டர் ஜன்னனுக்கும் சண்டை வச்சா யார் ஜெயிப்பான்னு பார்த்துடலாமா? இது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் கேட்டே இருந்தாரு. ஃபர்ஸ்ட் நம்ம மார்வல் இருக்கிற கேப்டன் அமெரிக்கா அண்ணன் கிட்ட இருந்தே ஆரம்பிச்சிடலாம். இவரோட பவர்ஸ்ன்னு பார்த்தோம்னா பீக் ஹியூமன் ஸ்ட்ரென்த் இருக்கு, இன்ஹான்ஸ் ஸ்பீட் இருக்கு, இன்ஹான்ஸ்டு அஜிலிட்டி ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கு, வைவேரியம் ஷீல்டு இருக்கு. இதான் முக்கியமான ஒரு வெப்பன் இவர்கிட்ட. மாஸ்டர் டாக்டிஷியன் இருக்கு, லீடர்ஷிப் இவர் பண்ண தெரியும், ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்டும் இவர் போட தெரியும், ஹை ஸ்டாமினா இருக்கு, ஃபாஸ்டர் ஹீலிங் தென் நார்மல் ஹியூமன். சாதாரண மனுஷங்களை விடவே இவருக்கு ஃபாஸ்ட்டாகவே ஹீலிங் ஆயிரும். இதான் நம்ம மார்வல் இருக்கிற கேப்டன் அமெரிக்கானோட பவர்ஸ். அப்படியே இவரோட ஆர்ஜின் என்னன்னு பார்த்துடலாமா? இவரோட ஆர்ஜின் பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, இருந்தாலுமே சொல்கிறேன். நம்ம அண்ணன் கேப்டன் அமெரிக்காவோட உண்மையான பேர் ஸ்டீவ் ராஜர்ஸ். இவருக்கு மிலிட்ரியில் ஜாயின் பண்ணுன்னு சொல்லி சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் இவர் ஒரு வீக் கிட்ட இருப்பார். செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ இவர் ரிஜெக்ட் ஆயிட்டாரு செலக்ஷன்ல இருந்து. அதுக்கப்புறம் தான் இவரை ஒரு டாக்டர் இன்வைட் பண்ணுறாங்க. அவர் பேர் டாக்டர் ஸ்கின். அவர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட். அவர் ப்ராஜெக்ட் ரேபிட்டுங்கிற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இவரை செலக்ட் பண்ணுறாரு. செலக்ட் பண்ணக்கு அப்புறம் தான் நம்ம அண்ணன் உடம்புல அந்த சூப்பர் சோல்ஜர் சீரம் எடுத்து சொறி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அண்ணன் கேப்டன் அமெரிக்கா ஒரு முழு கேப்டன் அமெரிக்காவா மாறிடுறாரு. அதுக்கப்புறமா ஒரு வார் டைம்ல ஒரு பிளைன் கிராஸ் ஆயிடுது. அதுல ஒரு ஐஸ்ல போய் நம்ம அண்ணன் மாட்டிக்கிறாரு, அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுறாரு. ஒரு மாடர்ன் வார்ல தான் அவரு எழுந்து வந்து அவெஞ்சர்ஸ்ல ஜாயின் பண்றாரு. இதான் நம்ம மார்வல் இருக்கிற அண்ணன் கேப்டன் அமெரிக்காவோட சிம்பிள் ஆர்ஜினே. அப்படியே பாய்ஸ் யூனிவர்ஸ்ல இருக்கிற சோல்ஜர் பாயை பார்த்துடலாமா? இவர்கிட்ட இருக்கிற பவர்ஸ்ன்னு பார்த்தோம்னா சூப்பர் ஸ்ட்ரென்த் இருக்கு, சூப்பர் டியூரபிலிட்டி இருக்கு, இன்ஹான்ஸ் ஸ்பீட் அண்ட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கு, ஸ்லோயர் ஏஜிங் இருக்கு, எக்ஸ்பெக்ட் காம்போ ஸ்கில் இருக்கு, ஹை ஸ்டாமினா இருக்கு, எனர்ஜி பிளஸ் பவர் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவர்கிட்டயுமே ஒரு ஷீல்டு இருக்கும். ஆனா அது வைபேரியம்னால ஆன ஷீல்டு இல்ல, ஒரு நார்மல் மெட்டலான ஷீல்டு தான். அது திரும்பிலாம் வராது. அது மட்டும் இல்லாம இவர்கிட்ட இன்னொரு முக்கியமான ஸ்கில் என்னன்னு கேட்டீங்கன்னா டேட்டி ஃபைட். இவரு எல்லாத்தையுமே ஈஸியா சிற்றத்தனம் பண்ணி ஜெயிச்சிருவாரு. இதெல்லாம் நம்ம பாய்ஸ் யூனிவர்ஸ்ல இருக்கிற சோல்ஜர் பாயோட பவர்ஸ். அப்படியே இவரோட ஆர்ஜின் என்னன்னு பார்த்துடலாமா? நம்ம சோல்ஜர் பாய் ஆர்ஜினும் நம்ம அண்ணன் கேப்டன் அமெரிக்கா ஆர்ஜினும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம அண்ணன் கேப்டன் அமெரிக்கா கேரக்டர் பார்த்து தான் அப்படியே சோல்ஜர் பாய் கேரக்டரை காப்பி அடிச்சிருப்பாங்க. இருந்தாலுமே இவர் ஆர்ஜின் சொல்றேன். நம்ம சோல்ஜர் பாயோட உண்மையான பேரு பென்னு. இவரு ஒரு ரிச்சான கிட்டு. சேம் அதே மாதிரி தான் ஒரு சீரம் எடுத்து சொருகி விட்டுருவாங்க. அது சீரம் உங்களுக்கே தெரியும், காம்பவுண்ட் வி. அதை எடுத்து சொருகி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தான் இவரு சோல்ஜர் பாயா மாறி இருப்பாரு. அது மட்டும் இல்லாம இவர் தான் ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் சப்ஜெக்டாவும் மாறி இருப்பாரு. இதான் தி பாய்ஸ் யூனிவர்ஸ் இருக்கிற சோல்ஜர் பாயோட சிம்பிள் ஆர்ஜினே. சரி, விஷயத்துக்கு வரலாமா? இவங்க ரெண்டு இடத்துல பேட்டில் வச்சா யார் ஜெயிப்பான்னு பார்த்துடலாமா? கண்ணை மூடி சொல்லலாம் நம்ம பையன் சோல்ஜர் பாய் தான் வின் பண்ணுவாரு. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா இவர்கிட்ட இருக்கிற முக்கியமான ஸ்கில்லே அந்த டேட்டி ஃபைட் தான். சில்லறத்தனத்தை வச்சு ஈஸியா எல்லாத்தையுமே வின் பண்ணிடுவாரு. சரி, இதே மாதிரி வேற ஏதாச்சும் பேட்டில் போகணும்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்ம அண்ணன் கேப்டன் அமெரிக்கா பிடிக்கணும் ப்ளூ ஹார்ட் கமெண்ட் பண்ணிட்டு, சோல்ஜர் பாய் பிடிக்கணும் ஒயிலட் ஹார்ட் கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்கப்பா.